பாடம் 351. மக்கள் நடக்கும் பாதை, அவர்கள் ஓய்வெடுக்க நிழல் தரும் மரம், தண்ணீர் ஓடும் வாய்க்கால் போன்ற பகுதிகளில் மலஜலம் கழித்தல் கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் செய்யாத ஒன்றிற்காக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் நோவினை செய்யும் அவர்கள் இட்டுக்கட்டுதலையும் தெளிவான பாவத்தையும் செய்தவர்களாவர். 33வது அத்தியாயம் 58வது வசனம். ஹதீஸ் 1771. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சாபத்தை தரும் 2 காரியங்களை பயப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாபத்தை ஏற்படுத்தும் அந்த 2 காரியங்கள் எது என்று மக்கள் கேட்டனர். மக்கள் நடக்கும் பாதையில் மலஜலம் கழித்தல் மற்றும் மக்களுக்கு நிழல் தரும் மரங்களின் கீழ் மலஜலம் கழித்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 269. பாடம் 352. தேங்கி கிடக்கும் தண்ணீரில் சிறுநீர் கழித்தல் கூடாது. ஹதீஸ் 1772. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தேங்கி கிடக்கும் தண்ணீரில், அதாவது குளத்தில் சிறுநீர் கழிக்கப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். முஸ்லிம் 281. பாடம் 353. தன் குழந்தைகளுக்கு அன்பளிப்பு வழங்குவதில் சிலரை விட சிலரை முக்கியமாக்குவது வெறுக்கத்தக்கது. ஹதீஸ் 1773. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்றார். என்னிடம் இருந்த அடிமையை இந்த மகனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதே போல் உம் மகன்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்தீரா என்று கேட்டார்கள். அதற்கு இல்லை என என் தந்தை கூறினார். உன் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, உம் குழந்தைகள் அனைவருக்கும் இதே போல் செய்துள்ளீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இல்லை என்று கூறினார். அல்லாஹுவை பயப்படுங்கள், உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீதமாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் தந்தை அந்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, பஷீரே, இவர் அல்லாத வேறு குழந்தைகள் உமக்கு உண்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என என் தந்தை கூறினார். அதற்கு, அவர்கள் அனைவருக்கும் இதே போல் அன்பளிப்பு செய்தீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இல்லை என்றார் என் தந்தை. அதற்கு, இதில் என்னை நீர் சாட்சியாக்காதே, நிச்சயமாக நான் வரம்பு மீறுதலில் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, அநீதத்திற்கு என்னை நீர் சாட்சியாக்க வேண்டாம். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, என்னை தவிர வேறு யாரையாவது இதில் சாட்சியாக்குவீராக என்று கூறிய பின்னர், உம்மிடம் நல்ல விதமாக நடப்பதில் உமது பிள்ளைகள் சமமாக இருப்பது உமக்கு திருப்தி அளிக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் என்றார் என் தந்தை. அப்படியானால் இந்த மாதிரி ஒருவருக்கு மட்டும் அன்பளிப்பு தர வேண்டாம் என்று கூறினார்கள். புகாரி 2586, 2587, 2650, முஸ்லிம் 1623. பாடம் 354. ஒரு பெண் இறந்த ஒருவருக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் கடைபிடிப்பது கூடாது. ஆனால் தன் கணவனுக்காக 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும். ஹதீஸ் 1774. ஸைனப் பின்த் அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றேன். அவர்களின் தந்தை அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்திருந்த காலம் அது. மஞ்சள் நிறத்திலான அல்லது அது அல்லாத ஒரு நறுமண பொருளை அவர்கள் வரவழைத்தார்கள்.
தன் அருகே இருந்த சிறுமிக்கு அதை தேய்த்தார்கள். பின்பு தன் கன்னங்களில் தடவினார்கள். பின்னர், அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த நறுமணத்தை பூசும் தேவை எனக்கில்லை. எனினும் மிம்பரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியுள்ள ஒரு பெண் 3 இரவுகளுக்கு மேல் இறந்தவருக்காக துக்கம் கடைபிடிப்பது கூடாது. எனினும் தன் கணவன் இறந்ததற்காக 4 மாதம் 10 நாட்கள் வரை துக்கம் கடைபிடிக்கலாம் என்று கூற கேட்டேன். அதனால் தான் இதை பூசினேன் என்று கூறினார்கள். பின்பு நான் ஜஹ்ஷ அவர்களின் மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றேன். அவர்களின் சகோதரர் இறந்திருந்த சமயம் அது. அப்போது நறுமண பொருளை அவர்கள் கொண்டு வர செய்து அதை பூசிக்கொண்டார்கள். பின்னர், அறிந்து கொள்க, அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த நறுமணத்தின் மீது எந்த தேவையும் எனக்கில்லை. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தவாறு, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியுள்ள ஒரு பெண் 3 நாட்களுக்கு மேலாக இறந்த ஒருவருக்காக துக்கம் கடைபிடிக்க அவளுக்கு அனுமதி இல்லை. எனினும் இறந்த தன் கணவனுக்காக 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் கடைபிடிப்பாள் என்று கூற கேட்டேன் என்று கூறினார்கள். புகாரி 5334, 5335, முஸ்லிம் 1486, 1487. பாடம் 355. ஒரு நகரவாசி கிராமவாசியிடம் இடைமறித்து வியாபாரம் செய்வது கூடாது. மேலும் தன் சகோதரன் பேசிய வியாபாரத்தில் தான் வியாபாரம் பேசுவதும், அவர் பேசிய பெண்ணை தான் புகுந்து பெண் பேசுவதும் கூடாது. ஆனால் அவன் அனுமதி தந்தால் அல்லது அதை விட்டுவிட்டால் குற்றமில்லை. ஹதீஸ் 1775. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொந்த உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் கிராமவாசியிடம் நகரவாசி இடைத்தரகராக இருந்து வியாபாரம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். புகாரி 2161, முஸ்லிம் 1523. ஹதீஸ் 1776. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வியாபார சரக்குகளை கடை வீதிகளுக்கு கொண்டு வரும் முன் அதை இடைமறித்து வழியிலேயே வாங்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2165, முஸ்லிம் 1518. ஹதீஸ் 1777. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சரக்குகளை கொண்டு வரும் வாகனக்காரர்களை இடைமறிக்காதீர்கள். அதாவது வழியிலேயே சந்தித்து சரக்குகளை விலைக்கு வாங்காதீர்கள். நகரவாசி கிராமவாசியிடம் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கிராமவாசியிடம் நகரவாசி வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் கருத்து என்ன என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தாவூஸ் கேட்டார். அதற்கு, நகரவாசி கிராமவாசிக்காக இடைத்தரகராக இருக்க வேண்டாம் என்பது இதன் பொருள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 2158, முஸ்லிம் 1521. ஹதீஸ் 1778. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நகரவாசி கிராமவாசியிடம் இடைத்தரகராக வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாங்கும் நோக்கமின்றி விலையை ஏற்றிவிடாதீர்கள். ஒருவர் தன் சகோதரன் பேசிய வியாபாரத்தில் தலையிட்டு தம்முடைய பொருட்களை வியாபாரம் செய்ய வேண்டாம். தன் சகோதரன் பேசிய பெண்ணை தான் பெண் பேச வேண்டாம். ஒரு பெண் தன் சகோதரியின் பாத்திரத்தில் உள்ளதை புரட்டுவதற்காக, அதாவது அவளின் கணவனை திருமணம் செய்வதற்காக அவளின் விவாகரத்தை கேட்க வேண்டாம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: இடைமறித்து சரக்கு வாங்குவதையும், கிராமவாசிக்காக நகரவாசி இடைத்தரகராக வியாபாரம் செய்வதையும், ஒரு பெண் தன் சகோதரியின் விவாகரத்தை நிபந்தனை போடுவதையும்,
தம் சகோதரர் விலை பேசிக் கொண்டிருப்பதின் மீது விலை பேசுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். மேலும் போட்டி மூலம் விலையை ஏற்றி விடுவதையும், ஆட்டு மடுவை கனமாக காண்பிக்க பால் கறக்காமல் கனமாக்கி வைப்பதையும் தடுத்தார்கள்.